அன்பானவர்களே, ஒரு நேரம் இஸ்ரவேல் தேசத்தில் கடும் வறட்சி இருந்தது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மழை பெய்யவில்லை. அப்போது தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா மலைமேல் சென்று ஜெபித்தார். அவர் தன் ஊழியக்காரனை கடலை நோக்கி பார்க்கச் சொன்னார். ஒரு முறை பார்த்தான், எதுவும் இல்லை. 2ஆம் முறை பார்த்தான், எதுவும் இல்லை. 3ஆம் முறை, 4ஆம் முறை, 5ஆம் முறை, இன்னும் எதுவும் இல்லை. 6ஆம் முறை பார்த்தாலும் வானம் வெறுமையாகவே இருந்தது. ஆனால் 7வது முறை பார்த்தபோது என்ன நிகழ்ந்தது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை விளக்கப்பட்டுள்ளது. இதோ, கடலிலிருந்து ஒரு மனிதனுடைய கையளவு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அதை கேட்டவுடன் எலியா சொன்னார், நீ போய் ராஜா ஆகாபிடம் சொல்லு, பெரிய மழை வரப்போகிறது. அதற்கு முன்பே ரதத்தை தயார் செய்து உடனே போய்விடும். மழை ஆரம்பித்து விட்டால் நீ செல்ல முடியாது என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. அவர் தன் இடுப்பை கட்டிக்கொண்டு ஆகாபின் முன்பாக இஸ்ரவேல் வரை ஓடினார். எலியா தேவனுடைய சக்தியால் ரதத்தை விட முன்பாக அங்கே சென்றான். இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறார். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மழை இல்லை. ஆனால் எலியா ஜெபித்தபோது தேவன் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். முதலில் ஒரு சிறிய மேகம் மட்டுமே தோன்றியது. ஆனால் பெரிய மழை பெய்தது. தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் சிறிய அடையாளத்தில் இருந்து ஆரம்பிப்பார். அதுவரை நாம் விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். ஊழியக்காரன் 7 முறை பார்த்தான். முதல் 6 முறை எதுவும் இல்லை. ஆனால் 7வது முறை பதில் வந்தது. தேவன் பதில் கொடுக்கும் வரை நாம் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சக்தி மனிதனை பலப்படுத்தும். தேவனுடைய சக்தி எலியா மீது வந்ததால் அவன் ராஜா ஆகாபின் ரதத்தை விட முன்பாக ஓடி பாதுகாப்பான இஸ்ரவேலுக்கு சென்றான். தேவன் கொடுக்கும் சக்தி மனிதனை அசாதாரணமாக பலப்படுத்தும். தேவன் எலியாவுக்கு பதில் கொடுத்தது போல நிச்சயம் உங்களுக்கும் பதில் தருவார். ஆமென்.